அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. சிம்மம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் ராசியான சிம்மராசினியர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி, உங்கள் ராசிலேயே கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு பார்த்திங்கன்னா 11 லாபஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் அந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. நம்ம ஏன் வருடகிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அதோட தாக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒன்றா நல்லது நடந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லதே நடக்கும். ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கெட்டது நடக்கும். ஏன்னா சனி ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுக்கும். ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணும். குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஒன்றா நல்லது பண்ணுவார், இல்லை நெகட்டிவான சில விஷயங்களை அனுபவத்தை கொடுப்பார். ராவுக்கு அதே மாதிரி தான் 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. ஒன்றா நல்லது பண்ணுவாங்க, இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சிக்கலையும் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், சிம்மராசிக்கு பாருங்கள், ராசிலே கேது இருக்குது, 7 ராகு இருக்குது. அது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு 8 சனி இருக்குங்க. அது இன்னும் பெரிய நெகட்டிவ் அதுதான். ஏன்னா கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வருடகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் சனி தான் முக்கிய பங்கு எடுத்துருவார். சரிங்களா? ஏன்னா கர்மக்காரகன் சனி. ஒரு சில பேருக்கு குரு பயிற்சி வந்தால் சந்தோஷம் வரும். சரி, இந்த வருஷமாச்சு நல்லது நடக்குமா, கெட்டதெல்லாம் விலைக்கு நல்லது நடக்குமா, கல்யாணமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா, அதேமாதிரி வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, தொழில் அமைச்சிக்கலாமான்னு ஒரு சில பேருக்கு ஆசையும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சனி பயிற்சி நடந்துச்சுனாலே பயப்படுவாங்க. ஒன்றா எப்படா நம்மளை விட்டு சனி போகும்னு நினைப்பாங்க, இல்லை எப்படா சனி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குன்னு நினைப்பாங்க. இந்த வருஷம் பாருங்கள், ஏகப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்திலே போன வருஷம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சரியில்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல்லே உங்களுக்கு 2025 ஏப்ரல் மேலே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. வாழ்க்கையில் அடிமேல் அடி உழுக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவத்தை உங்களுக்கு சனி கற்றுக் கொடுத்துருப்பார். போன வருஷத்துலேருந்து குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ தான் போராடினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டிருப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு கூட பழகினவங்க யார், கூட முதுகில் குத்தினவன் யார், என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 8ல் இருக்க சனி கண்டிப்பாக அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு, விபத்து, கேவலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார். உங்களுக்கு இந்த வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் கடுமைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாக போகுதுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துடும். அந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ல் இருக்கார். இப்போ 12ல் விரைஸ்தானத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு குரு உச்சமடைவார். சரிங்களா? உச்சபலம் அடைஞ்சிருவார். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 12ல் குரு உச்சமடைஞ்சிட்டாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது. 12ல் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வருவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு குருவோட அந்த அமைப்பு வரும். அதாவது உச்சம் பெறக்கூடிய அந்த அமைப்பு வந்துடும். உங்களுக்கு சனி மேலே குரு பார்வை விழுகிறனால, அந்த 8ஆம் இடத்து மேலே குரு பார்வை விழுகிறனால அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், அசிங்க அவமானங்கள், கண்டங்கள், துக்கம், துயரம், சோகம் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், கம்மியாகும். ஏன்னா சனிங்கிறது பாவ கிரகம். அவர் பிரச்சனை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். ஒரு மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது சனியோட வேலை தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 8ஆம் இடத்துக்கு மேலே விழுகிறனால அந்த பிரச்சனைகள் தான் கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? ஹெல்த் பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும் உங்களுக்கு. கடன் சுமைகள், கடன் தொல்லை இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும். வேலையில் அசிங்கமானப்பட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல வேலை, சுமாரான வேலையாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் குறையக்கூடிய, கஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். 12ல் இருக்க குரு என்ன பண்ணுவார்? வெளிநாடு போக வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காம இருந்தவங்க, விசா கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டில் பார்த்திங்கன்னா அளவாக முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபமாச்சும் கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கிங்க. அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான். 12ல் குரு இருந்தாலே வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் சக்ஸஸ் தாங்க, அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுங்க, கவலைப்படாதீங்க. இல்லை தேவைக்கான கடன், வீட்டுக்கு தேவையான கடன், அன்றாட தேவையான கடன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். யார் யார் உங்களுக்கு கடன் கொடுக்கல, யார் யார் உங்களை அசிங்கமானப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் உங்களை அசிங்கமானப்படுத்துகிறாங்க, யார் யார் கடன் கொடுக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி வேறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா
யாரெல்லாம் கை விரிச்சிருப்பாங்க உங்களுக்கு நண்பர் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கை விரிச்சிருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்திருக்காது. ஏகப்பட்ட சிக்கலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கிறது, பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் பழசாக அந்த முடிஞ்சு போனதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து கம்மியாகக்கூடிய ஒரு வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். இப்போ ராசியில் ஜென்ம ராசியில் கேது இருக்கார், உங்களை போட்டு அழுத்திட்டு இருப்பார், அப்படியே குழப்பத்திலேயே வச்சுருப்பார் கேது உங்களுக்கு. 7ல் இருக்கிறாக என்ன பண்ணியிருப்பார், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் பிரிஞ்சு போகிறது, கூட இருக்கவனே முதுகில் குத்துனது, நம்பிக்கை துரோகம் செஞ்சது, வருஷக்கணக்காக பழகியிருப்பீங்க, முதுகில் குத்தியிருப்பாங்க. 7ல் ராகு, இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போறீங்க. மறுபடியும் அந்த நம்பிக்கை துரோகங்கள், பிரச்சனைகள், சிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த வருஷம் பிரச்சனையிலேருந்து கம்மியாகி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், மக நட்சத்திரமா, பூர நட்சத்திரமா, உத்தர நட்சத்திரமா, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? போன வருஷம் 2025 ஏப்ரல்லேருந்தே சிம்மராசிக்காரங்க பாதிப்பில் தான் இருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறனால, அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 45 நாள்லேயே, அதாவது தமிழ் புத்தாண்டு எப்போ வரும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. அது நடந்து உங்களுக்கு ஒரு 45 நாளே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான குரு பயிற்சி கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனையை கம்மி பண்ணும். அதில் மாற்றமே கிடையாது. ராகுகேது வந்து உங்களை போட்டு அழுத்திட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ராகுகேதுனா என்ன, உங்களுக்கு சர்ப்பதோஷம், ஒரு நிழல் கிரகம். நம்ம மேலே ஒரு நிழல் பட்டால் எப்படி இருக்கும், வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், குழப்பத்தில் இருக்கும். அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் உங்களை விட்டு விலகி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்க வர போகிறீங்க. இருந்தால் உங்கள் சுயஜாதகம் பாருங்கள். இப்போ சுயஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபதி நடந்து பாவகிரகத்தோட தசாபதி நடந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சுபகிரகத்தோட தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து விருச்சிக ராசி குரு பார்க்குறாரு. அப்போ அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு அடிக்கடி வந்து செலவு வச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் உங்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சுப செலவு பண்ணுவீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் தேவையில்லாத விரயங்கள், வெட்டி விரயங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க, கடன் தொல்லையில் போய் மாட்டினவங்க, கடன் கழுத்து நெருக்குதுங்க சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, வெட்டி செலவு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சுப செலவு நல்ல விரயமாக உங்களுக்கு மாறப்போகுது. அது வளர்ச்சிக்கான ஒரு நல்ல ஒரு விரயமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், தசாநாதனும் புத்திநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். நடக்கக்கூடிய தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி மீறி ஒரு மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கிரகம் தான் மனுஷனை ஆட்டி படைக்கும். அது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக கெட்டது பண்ணக்கூடிய கிரகமானு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.